வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. हरि श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரத்தை தினந்தோறும், அதாவது இந்த ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பெறவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 44. மகரீச்ச வஞ்சனா, அரக்கன் மாரீச்சன் என்ன பண்ணா வஞ்சனை செய்தானாம் என்கிற தலைப்பிலும் பஞ்சச்சத்வாரிம்ச சர்க்கா, சொர்க்கமானது 45. சீதாபாரிஷ்யம், அதாவது சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், லக்ஷ்மணன் கிட்டக்க கடுஞ்சொல் ஏகப்பட்டதாக சொன்னாலாம். இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் முதல் 10வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகனா நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 சந்தோஷமாகவும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமாணிலேभ्यो நமோஸ்யந்திராகமருர்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணசத்ருகணாமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சதுர்ச்சத்வாரிம்சோ சர்க்கா, சர்க்கமானது 44. மாரீச வஞ்சனா, அரக்கன் மாரீச்சன் பொன்மான் உருவம் எடுத்தவன் தன்னுடைய வஞ்சனையை செய்தானாம். ததா துதம் சம்மாதிஸ்ய பிராதரம் ரகுநந்தனாः பவன் சிம்ஹதேஜ சாம்பூன தமயத்ருசம் துசரும். அதாவது மகா பராக்கிரமசாலியாகவும் ரகுகுலத்துக்கு ஆனந்தத்தை பிரமாதமாக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி தன்னுடைய தம்பியாக இருக்கப்பட்ட லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டு பொன்னாலான கைப்பிடி உள்ள பட்டாக்கத்தியை வந்து தன்னோட இடுப்பில் கட்டி கொண்டாராம். ததஸ்தரியவனதம் சாபம் ஆதார்யாத்ம விபூஷணம் ஆபத்ய ச கலாபோ த்வௌ ஜகாமோத கிரவிக்ரமஹ. ரொம்பவும் புகழ்பெற்ற சூரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவர் கையில் இருக்கக்கூடிய வில்லானது 3 இடங்களில் வந்து வளைந்திருக்கும். அந்த 3 இடங்களில் வளைந்திருக்கக்கூடிய அந்த வில்லை எடுத்துட்டு 2 அம்பரா துணிகள், அதாவது 2 அம்புரா துணிகள்னாக்கா பின்னால் வந்து அது மாட்டே அது அம்பு வைக்கிறதுக்காக
இருக்கக்கூடியது. அதை வந்து முதுகில் வந்து கட்டிண்டு புறப்பட்டாராம் ராமபிரான். தம்மன் தம்மன் சயானோ ராஜேன திரமாபதந்தம் நிரீட்சயவே பபூவாந்தர்யதஸ்திராஸ்த புனசந்தர் சனேபவத் பத்தாசித்தன் அனுராதாய வர்தோத்ராவ யதோ மிருகः. மகா வல்லமை புரிந்திய ஸ்ரீ ராமபிரான் அவர் வந்து புறப்பட்டு வரார் அப்படிங்கிறத பார்த்த உடனேயே மாயமானாக இருக்கக்கூடிய மாரீச்சன் ராமபிரானை வந்து எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு விரும்பி பயத்தோடையும் ஸ்ரீ ராமபிரானுடைய கண்களுக்கு புலப்பாட கண்ணிலேயே ஆப்படாத மறைந்து கொண்டாராம். அதுக்கு பின்னால் அவருடைய பார்வையில் வந்து படுவதற்காக திரும்பி ஓடி வந்ததான் இந்த மாயமான். கத்தியை வந்து இடுப்புல கட்டி கொண்டிருந்த அந்த மான் எந்த இடத்துல போகிறதோ அந்த திசையை நோக்கி கையில் வில்லி ஏந்திட்டு அம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ராமபிரான் ஓடினாராம். தம் பசியதி ரூபேண த்யோதம் மானமிவாக்கிருதः அவேக்ஷய தாவந்தம் தனுஷ்பாணிம் மகாவனே. கையில வில்லேந்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த வில்லை ஏந்தி இருக்கும்போது அவருடைய அந்த கானகத்தில் வந்து ஒரே இருட்டாக இருக்கும். ஆனால் அந்த கானகத்தில் வந்து பேரொளி வீசக்கூடிய அழகினால தனக்கு முன்னால் உள்ள இடத்தையெல்லாம் பிரகாசமாக படுத்திட்டு பின்னால் வந்து அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு ஓடும் மானை வந்து அவர் பார்த்தாராம். இந்த மானுடைய வெளிச்சத்திலேயே போயிட்டே இருந்தாராம் ராமபிரான். அதிவிருத்தம் யசோபாதால் லோபயானம் கதாசனः சங்கீதம் தோ சமோத்பிராந்தம் ஓத்பதந்தம் இவாம்பரே. இவர் ஸ்ரீ ராமபிரான் விடக்கூடிய பானமானது தன்னுடைய மேலே வந்து படக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாரீச்சனாகப்பட்ட மாயமான் வளைந்து வளைந்து விலகி சென்றதான். சில சமயங்களில் என்ன பண்ணித்தான் அந்த மான் அவருடைய கைக்கு நம்ம வந்து அகப்பட்டு கொண்டு விடும் அளவுக்கு சமீபத்தில் வந்துட்டு போச்சான். ஆசை காத்தித்தான் எப்படியாவது இந்த ராமபிரான் தன்னை கொன்று விடுவார் அப்படின்ற சந்தேகத்தோட மனக்கலக்கத்தோடையும் என்ன பண்ணித்தான் அந்த மாயமான் மேலே வந்து எம்பி எம்பி குதிச்சு குதிச்சு விளையாடித்தான். திருஷ்யமானம் அத்ருசயம் ச வனோத்தேசேஷோ கேஷுசிச்சேத் சின்னாப்ரைரிவ சம்பீதம் சாரதம் சந்திரமண்டலம் முகூர்த்தாதேவ தத்ருஷே முகூர்த்தோ ராத் பிரகாசதே. சரத்காலத்தில் மேகங்கள்லாம் சரிஞ்சு போகும். அந்த மேகங்கள் வந்து சிதைஞ்சு போகக்கூடிய இடத்துல வந்து மறைஞ்சு இருக்கக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் வெளிப்படும் காட்சி வந்து எப்படி இருக்கும்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மானானது மாயமான் சில இடங்களில் வந்து ஸ்ரீ ராமபிரானுக்கு வந்து தென்படுவதாகவும் உடனே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துலேருந்து அது மறைஞ்சு போகிறதும்
தன்னுடைய கண்ணுக்கு அது புலனாகாமல் இருப்பதாகவும் இருந்தது. அப்படி இருந்ததான் ராமபிரானுக்கு ஒரு நிமிஷ நேரம் மட்டும் கண்ணில் அந்த மாயமான் ராமபிரானுக்கு கண்ணில் பட்டுதான். உடனே ஓடி சென்று வெகு தூரத்தில் போய் இவருக்கு கண்ணில் படுற மாதிரி நின்றுதான் அந்த மாயமான். ததாசனான் தர்சனா தேவம் சோபகாகர்ஷத ராகவம் சுதூரம் ஆசிரமஸ்யாஸ்ய மாரீச்சோ மிருகதாம் கதஹ. மானூரத்தை ஏற்றிருந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுடைய கண்களில் பட்டும் படாமலும் ஓடி சென்று என்ன பண்ணித்தான், இவருடைய ஸ்ரீ ராமபிரானுடைய ஆசிரமத்திலிருந்து வெகு தூரத்துக்கு ராமனை இழுத்து சென்றுதான். ராமபிரான் வெகு தூரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு தான் அந்த மான் மேல மயங்கிய ஸ்ரீ ராமபிரான் தனக்குள்ள உணர்வு இழந்தவராக ரொம்பவும் கோபம் வந்துதான் அவருக்கு. பின்னால என்ன பண்ணாராம், களைத்து போன ஒரு மர நிழல்ல கீழே என்ன ஆயிருக்கும்னாக்கா புற்கள் நிறைய புல்லெல்லாம் நிறைய முளைச்சிருக்கும். அந்த புற்கள் மேல கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாராம் ராமபிரான். உன்மாதயாமாச மிருகரூபோ நிசாச்சரः மிருகே பரிவృతో வன்யே அதூர பிரத்யத்ருஷ்யதா. மானுருவம் கொண்ட அந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் காட்டுல இருக்கக்கூடிய மான்களால சூழப்பட்டவனாக ரொம்பவும் ராமபிரானோட அருகில் வந்தானாம். கிரகீது காமம் திருஷ்ட்வைனம் புனரேவாப்யதாவதா தக்ஷணா தேவ சம்பிரசாத் புனரந்தரிஹிதோ பவத். அந்த மானை பிடிப்பதற்காக ஸ்ரீ ராமபிரான் நெருங்கி வரார். அப்படிங்கிறத பார்த்ததுமே மறுபடியும் என்ன பண்ணித்தான், அந்த மான் திரும்பி ஓடியே போயிட்டான். அதுக்கு பயம், நம்மளை எப்படியா இருந்தாலும் கொண்டுடுவார் இவர் அப்படின்ற பயம். அந்த அச்சம் வீதியில் அந்த வினாடியே ஸ்ரீ ராமகாயனுடைய கண்களில் படாம இந்த மானானது போயிடுத்தான். புனரேவதோ தூராத் விருக்ஷாசந்தாத் வினிஸ்ருதம் திருஷ்ட்வா ராமோ மகாதேஜாஸ்தம் ஹந்தும் கிருத நிச்சயः. அதற்கு பின்னால என்ன பண்ணித்தான் அந்த மாயமான் மாரீச்சன் மறுபடியும் தூரத்தில் இருந்த ஏகப்பட்ட மரங்கள்லாம் இருந்துதான். அந்த மரங்களுடைய கூட்டங்களின் வழியால அந்த மானானது தன்னுடைய கண்களுக்கு பட்டதை ஸ்ரீ ராமபிரான் பார்த்தாராம். பார்த்த உடனேயே இதை எப்படியா இருந்தாலும் கொல்வது அப்படின்னு தீர்மானம் பண்ணாராம். பூயஸ்தோசரம் உத்ருத்ய குபேதஸ்தத்ர ராகவः சூரியரஸ்மி பிரதீகாசம் ஜ்வலந்தம் அரிமர்தனः சந்தாய சுத்ருடே சாபே விக்ரோஷ்ய பலவத்பலி தமேவ மிருகமுத்திஸ்ய ஸ்வசந்தம் இவ பன்னகம் முமோச்ச ஜ்வலிதம் தீப்தம் அஸ்திரம் பிரம்ம விநிர்மிதம். அப்ப என்ன பண்ணாரா ராமபிரான், ரொம்பவும் கோபம் கொண்டவராக
எதிரிகளை எல்லாம் மயக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் சூரிய பகவானுடைய கதிர்கள் போன்று பிரமாதமா ஒளி வீசுவதும், இவர் விடக்கூடிய பானங்கள் வந்து அந்த பானங்கள்லேருந்து நெருப்பை கக்குவதாகவும் இருந்துதான். அதை விட ரொம்பவும் இவர் விடக்கூடிய பானங்கள் எப்படின்னா பெரும் மூச்சு விடக்கூடிய பாம்பை போலவும் இருந்துதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பானத்தை, இந்த பானமானது பிரம்மாவனால் உருவாக்கப்பட்ட அந்த பானத்தை எடுத்து என்ன பண்ணாரா, இவருடைய மிக்க வலிமை மிகுந்த வில்லுல நாணை ஏற்றி அதில் பலமா இழுத்து அந்த மாயமானாகப்பட்ட அரக்கன் மாரீச்சனை குறிவைத்து அதை வந்து அம்பை எய்தினாராம் ராமபிரான். சப்ருசம் மிருகரூபஸ்ய வினேபித்ய சரோத்தமः மாரீச்சஸ்யைவ ஹிருதயம் விவேதாச நிசன்னிபः. ஸ்ரீ ராமபிரான் எய்த பானமானது இடியை போன்ற பேராற்றலுடைய மகிமையை பொருந்திய பானம். அந்த பானம் என்ன படித்தன்னா, மகான் உருவம் கொண்டிருந்த மாரீச்சனுடைய உடலை வந்து கிழிச்சு இதயத்தையும் சிறுதரிச்சதான், சின்ன பின்னமாக்கித்தான் ஹிருதயத்தை. தாலமாத்திரம் மதோத்லுப்த ஞாபதத் சராதுரா தினதன் பைரவம் நாதம் தாரண்யான் அல்பஜீவிதः. ஸ்ரீ ராமபிரான் விட்ட பானத்தினால தாக்கப்பட்ட மாரீச்சன் பயங்கரமா ஒரு ஒலியை எழுப்பிக் கொண்டு எப்படியா உருவம் தானா ஒரு பணமர உயரத்துக்கு மேல போய் தாவி குற்றியோட தரையில வந்து விழுந்தானாம் மாரீச்சன். மிரியாமானஸ்து மாரீச்சோ ஜகோதாம் கிருத்ரிமாந்தம் சம்ருத்வா தத்வச்சனம் ரக்ஷோ தத்யௌகேன து லக்ஷ்மணம் யா பிரஸ்தாப்யேத் சீதா சூன்யேதாம் ராவணோ ஹரேத். இந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சனுடைய உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கக்கூடிய இந்த அரக்கன் தன்னுடைய பொய்யான உடலை வந்து திறந்துட்டான். அந்த அரக்கன் வந்து ராவணன் வந்து சொன்ன சொற்களையெல்லாம் ஞாபகப்படுத்தின்றானா. அது அவனுக்கு ஞாபகம் வந்த உடனேயே இந்த ராவணனாகப்பட்டவன் எந்த மோசடியினால சீதை எப்படி சீதை வந்து லக்ஷ்மணன் இந்த இடத்துக்கு அனுப்புவாளோ, யாருமே சீதைக்கு உதவிக்கு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ராவணன் வந்து சீதா பிராட்டியாரை வந்து அபகரித்து சொல்வான் அப்படின்னுட்டு இந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் வந்து தன்னுடைய மூளையில சிந்திச்சானாம். சாப்ராப்த காலமாஜ்ஞாய சகார ச ததாஸ்வரம் சத்ருசம் ராகவஸ்யைவ ஆசீதே லக்ஷ்மணேதி ச. அப்ப இந்த மாரீச்சன் என்ன பண்ணானா, ராவணன் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தந்திரத்தை வந்து கையாளுறதுக்கு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்ரீ ராமபிரானுடைய அவருடைய குரல் மாதிரியே அவரோட குரல்லையே என்ன பண்ணானா, ஆ சீதே ஆ லக்ஷ்மணா அப்படின்னு ரொம்பவும் உரத்த குரல்ல கூவினானா. தேனமர்மணி நிர்வித்தா
सरेणानोपमेन न च मृगरूपं तु त्यक्त्वा राक्षसं रूपमास्थितः शक्रे सुम् अहाकायो मारीचो जीवितं त्यजन् அப்போ என்னாச்சுன்னாக்கா ஸ்ரீ ராமபிரான் எய்த அந்த அம்பானது ஒப்புயமில்லாத அந்த அம்பனால அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் அவனுடைய உருநிலையானது பிளக்கப்பட்டதான். அந்த மான் உருவத்தை அவன் திறந்து அரக்க உருவத்தை அடைஞ்சானான். அரக்க உருவத்தை அடைஞ்சுட்டு உயிரை விடக்கூடிய சமயத்தில் மாரீச்சன் அவனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான உடலுடையவன் போல அவன் ஆக்கி கொண்டானான். ததோ விஜேத்ரகேயூர சர்வாபரணபூஷிதா ஹேமமாலி மகாதம்ஸ்ரோ ராட்சசோ அபூச்சராஹதः. ஸ்ரீ ராமபிரான் விட்ட பானத்தால் தாக்கப்பட்ட மாரீச்சன் பிரமாதமான அழகிய தோல் வளைகளுடைய எல்லா அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பொன் மாலை தரித்த பெரிய கோரை பற்களை கொண்ட அரக்கனாக ஸ்ரீ ராமபிரான் கண்ணுக்கு தென்பட்டானாம். ततो तं दृष्ट्वा पतितं भूमौ राक्षसं गोदर्शनं रामो हृदिरसिक्ताङ्गं वेष्टमाणां महीतले जगाम मनसा सीतान् लक्ष्मणस्य वचः स्मरन्. ஒரு ராமபிரான் பார்த்தாரா, பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமான தோற்றமுடையவனும் அவனுடைய உடல்லேருந்து ரத்தமானது ஏகப்பட்டதா வெளியே போய் உடையக்கூடியவனும் தரையில் புரண்டு கொண்டிருக்கக்கூடியவனுமான அந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் அவனுடைய உயிரானது நீங்கி தரையில் விழுவதை பார்த்ததுமே ராமபிரான் என்ன பண்ணாராம், லக்ஷ்மணன் சொன்ன சொற்களை நினைச்சு பார்த்துட்டு தன்னோட மனசுக்குள்ள சீதையை பற்றி கவலைப்பட தொடங்கினாராம் ராமபிரான். மாரீச்சஸ்யைவ மாயேஷா பூர்வோக்தம் லக்ஷ்மணேன தோ தத்ததா யபவஸ்யாத்ய மாரீச்சோயம் மயா ஹதः. இப்போ ஸ்ரீ ராமபிரான் நினைச்சாராம், என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, லக்ஷ்மணன் முன்னாலேயே சொன்னபடி இது மாரீச்சனுடைய அரக்கனுடைய மாய வேலை தான். இந்த மாதிரி லக்ஷ்மணன் என்ன சொன்னானா, அவன் சொன்னபடியே தான் இப்போ நடந்திருக்கு. என்னால் கொல்லப்பட்ட இவன் கண்டிப்பாக மாரீச்சன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாராம் ராமபிரான். ஆசீதே லக்ஷ்மணே தேவம் ஆகிருஷ்ய ச மகாஸ்வனம் மமாரர ராட்சச சோயம் சரத்வா சீதா கதம் பவேத். சீதே லக்ஷ்மணா அப்படின்னு பெரும் குரல்ல பிரமாதமா கத்திட்டு பிரம்மாண்டமான குரல் கொடுத்துட்டு அந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சன் மாண்டு போனானாம். இவனுடைய இந்த மாரீச்சன் கத்தினானோ அந்த அலறலை குரலை கேட்ட சீதை நிலை என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் கவலைப்பட்டாராம்.
लक्ष्मणस्य महाबाहो गामवस्तां गमिष्यति इति सञ्चिन्य धर्मात्मा रामो गृष्टधनुरुहः. அப்போ ஸ்ரீ ராமபிரான் நினைச்சு பார்த்தாரா, பிரமாதமான தோல் வலிமை உடைய லக்ஷ்மணன் அவன் என்ன நிலையை அடைவானோ அப்படின்னுட்டு தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமபிரான் நினைத்து பார்த்த உடனேயே அவருக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போய் நின்றாராம், அங்கே இருந்தாராம். தத்ர ராமம் பயம் தீவிரம் ஆவிவேச விஷாதஜம் ராட்சசம் மிருகரூபம் தம் ஹத்வா ஸ்ருத்வா ச தத்ஸ்வரம். பொய்மான் வேடம் பூண்டு கொண்டிருந்த அந்த அரக்கனாகப்பட்ட மாரீச்சனை கொன்றுட்டு அவனுடைய கூச்சலை கேட்டதுனால கவலை காரணமாக அவர் மனதில் ரொம்பவும் பேரட்சமானது வந்துதான் ராமபிரானோட மனசில். காரணம் என்னன்னாக்கா, இவன் சொன்ன குரல் என்ன, சீதே லக்ஷ்மணா, அப்போனாக்கா நம்ம பர்த்தாவுக்கும் தன்னுடைய அண்ணனுக்கும் ஏதோ ஆபத்து ஏற்பட்டு போயிடுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா அப்படின்னுட்டு இவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டாராம். நிகழ்த்தம் சான்யம் மாம் சமாதாய ராகவ துவராமானோ ஜனஸ்தானம் சசாரவி முகஸ்ததா. உடனே ராமபிரான் என்ன பண்ணாராம், தானும் சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணனும் சாப்பிட்றதுக்கு தேவையான தகுந்த பழம் கிழங்குகள் இதெல்லாம் இங்கே ரொம்பவும் பரபரப்போட பறித்து எடுத்துக்கொண்டு அப்போதே என்ன பண்ணாராம், அந்த ஜனஸ்தானத்தினுடைய அருகே இருந்த தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி ஓடி வந்தாராம். உடனே எப்படியும் ஆசிரமத்தை போய் சீக்கிரம் அடைஞ்சிருந்தோம் அப்படின்னுட்டு கிடுகிடுன்னு நடந்து வந்தாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே சதோச்சத்வாரிம்ச சர்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 44வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் பஞ்சசத்வாரிம்ச சர்கः சர்க்கமானது 45. சீதாபாருஷ்யம். இந்த மாதிரி இந்த மாரீச்சன் சீதே லக்ஷ்மணா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல்ல கேட்ட உடனே சீதா பிராட்டியாருக்கு ரொம்பவும் பயமானது உண்டாகி லக்ஷ்மணனை பார்த்து கடுஞ்சொல் நிறைய சொன்னாலாம். முதல் ஸ்லோகத்திலிருந்து 10 ஸ்லோகம் வரை. ஆர்த்தஸ்வரம் துதம் பர்த்தோர் விஜ்ஞாய சத்ருசம்மனே வாச லக்ஷ்மணம் சீதா தச்ச ஜானீஹி ராகவம். இந்த காட்டில் அந்த பரிதாபமான குரலில் தன்னுடைய பர்த்தாவினுடைய தான் கணவருடைய தான் அப்படின்னு எண்ணின சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொன்னாலாம், போய் ராமனை பற்றி உடனே தெரிந்து கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டாலாம். நகீமே ஹிருதயம் ஸ்தானே ஜீவிதம் வாவதிஷ்டதே ரோசத பரமார்த்தஸ்ய ஸ்ருத சத்தோ மயா ப்ருசம். ரொம்பவும் துன்பமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய அலறல் குரலை என்னோட செவிகளால் நான் கேட்டேன். அந்த வினாடியிலேருந்து என்னோட மனசும் உயரும், அதாவது எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நிற்கல லக்ஷ்மணா அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். ஆஹா கிரந்தமானம் தோ
वने भ्रातरं त्रातुमर्हसि तं क्षिप्रम् अभिधाव त्वं भ्रातरं शरणेशिनम् रक्षसां वसामाभन्नं सिंहाणां इव गोवृषं न जगाम तदोक्तस्तो भ्रातुराज्ञाय சாசனம். இப்போ சீதாபிராட்டியார் சொல்றா, வனத்தில் சிங்கங்கள் இருக்கு, அந்த சிங்கத்துக்கிட்ட சிக்கிய பசு காளையை போல என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ராமபிரான் அரக்கர்கள்கிட்ட சிக்கி தனக்கு உரையை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கோரி கூக்குரல் எழுப்புற சத்தம் சகோதரரை உடனே சென்று நீங்க போய் காப்பாற்றணும் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாலாம் சீதா பிராட்டியார். இந்த மாதிரி லக்ஷ்மணன் சீதா பிராட்டியார் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக இருந்தும் தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் தனக்கு இட்ட கட்டளையை மதித்து அங்கேயே அப்படியே இருந்தாராம். கொஞ்சம் கூட சீதா பிராட்டியார் சொன்னதுக்கு நகராமையா அந்த இடத்துல நின்றுந்தாராம் லக்ஷ்மணன். தமோவாச்ச ததஸ்தத்ர குபீதா ஜனகாத்மஜா சௌமித்ரே மித்ரரூபேண ராதோஸ்வமசி சத்ருவதே. அப்ப என்ன பண்ணாலாம், சீதைக்கு தான் சொல்ல வேற கேட்கவே மாட்டேன்றாரே அப்படின்னு ரொம்பவும் கோபமானது வந்துதான் சீதைக்கு. உடனே சொன்னாலாம் சீதா பிராட்டியார், லக்ஷ்மணா சகோதரர்கிட்ட நட்போடு பழகக்கூடிய பகைவனாக நீ இருக்க, உன்னுடைய சகோதரனாகப்பட்ட ராமபிரான் அவர் அழிந்து போவதை நீ விரும்புற அப்படின்னு கடுஞ்சொல் சொன்னாலாம் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணன் கிட்ட. யஸ்வம் அஸ்யாம் அவஸ்தாயம் பிராதரம் நாபிபத்யசே இச்சசி த்வம் வினஷ்யந்தம் ராமம் லக்ஷ்மணமத்கிருதே. சீதா பிராட்டியார் சொல்றா, அதனால்தான் லக்ஷ்மணா உயிருக்கு போராடக்கூடிய உன்னுடைய சகோதரர்கிட்ட நீ போகாம இருக்க. இதை விட ஒரு மோசமான வார்த்தையை சொல்றா, நீ என்ன அடைவதற்காகத்தான் ராமன் அழிந்து போகிறத நீ விரும்புற. நீ என்ன அடையணும்னு இருக்க லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லக்கூடாத வார்த்தையை லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாலாம் சீதா பிராட்டியார். லோகோவான் மம கிருதே நூனம் நானுகச்சசி ராகவம் யதனம் தே பிரியம் மன்யே ஸ்நேகோ பிராதரே நாஸ்தி தே. என்ன சொன்னாலாம் சீதா பிராட்டியார், ஏ லக்ஷ்மணா நீ என் பேர்ல கொண்டு இருக்கக்கூடிய ஆசையினால்தான் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராம்பிரானை தேடிக்கொண்டு நீ போகல. அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கஷ்டமானது உனக்கு ரொம்பவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் பிரியமாகவும் இருக்கு. உனக்கு உன்னுடைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்றது இப்போ நிச்சயமாயிடுது அப்படின்னு அலாம் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணனை பார்த்து. தேன திஷ்டசி விஸ்ரப்தம் விப்ரஸ்தஸ் தம் அபய அவ்யசன் மகாத்யுதிம் கிம் ஹே சம்சய மாபன்னே
तस्मिन् निग मया भवेत् कर्तव्यं यग तिष्ठन्त्या यत्र यत् प्रदानस्त्वमागतः. அதனால தான் லக்ஷ்மணா, மகாவீரராக இருக்கக்கூடிய அவரை தேடிக் கொண்டு நீ போகாம மன மகிழ்ச்சியோட நீ இங்கேயே நின்றுட்டு இருக்க. என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை காப்பாற்றுவது உன்னுடைய முக்கியமான பணி. அதுக்காகத்தான் இங்க வந்திருக்க. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க லக்ஷ்மணா. அவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நீ பாதுகாக்கிறதுக்காக நின்று கொண்டு இருப்பதனால உனக்கு என்ன பயன் கிடைக்க போறது, அதை முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னாலாம் கடுஞ்சொற்களால் லக்ஷ்மணன் கிட்ட சீதா பிராட்டியார். இதே பிரவாணாம் வைதேகீம் பாஷ்வசோக பரிப்ளுதாம் அப்ரவீல் லக்ஷ்மணஸ்த்ரஸ்தாம் சீதாம் மிருகவதூம் இவ. அப்போ எப்படி இருந்தாலும் சீதா பிராட்டியார் ஒரு பெண்மான போல உள்ளம் பரிதவித்து சோக கண்ணீரெல்லாம் ரொம்பவும் தன்னுடைய கண்களால் பெருக்கிக் கொண்டு சீதா பிராட்டியார் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு லக்ஷ்மணன் சீதா பிராட்டியாருக்கு சொன்னான். என்ன சொன்னார் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியார்கிட்ட அப்படின்னா, பன்னசுர கந்தர்வ தேவ மானுஷ ராட்சசை சத்யஸ்தவ வைதேகி வர்த்தா ஜேதும் ந சம்சயः. இதே சீதா பிராட்டியார் பேசும்பொழுது லக்ஷ்மணனை ரொம்பவும் பெண்கள் பேசக்கூடாத வார்த்தைகளால பேசுறா. அத்தனையும் கேட்டுட்டு லக்ஷ்மணன் என்ன சொல்றார் பாருங்க. வைதேகி பிராட்டியாரே, தாயாருக்கு சமமா சொல்றார். சீதா பிராட்டியார நீ எனக்கு தாயார். உங்களுடைய கணவரை நாக அசுர கந்தர்வ தேவர்கள் மானுடர்கள் அரக்கர்கள் இப்படி இருக்கக்கூடிய யாராலையும் வெற்றி கொள்ளவே முடியாது அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னாராம் லக்ஷ்மணன். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் பஞ்சசத்வாரிம்ச சர்க்கா சர்க்கமானந்த 45 சீதாபாருஷ்யம். லக்ஷ்மணனை பார்த்து சீதா பிராட்டியார் கொடுஞ்சொல் நிறைய சொன்னாலும் முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 11வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.